welcome back to our channel Beauty Talk with me TSK. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கெட் ரெடி வித் மீ தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி ரெடி ஆயிருக்கேன் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிக்கணும்னு நினைச்சேன் அண்ட் காமிச்சிருக்கேன். ஹோப் உங்களுக்கும் இந்த லுக் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, ஸோ தட் எனக்கும் வந்து ஏதோ அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து எர்த் ரிதமோட லிப் மாஸ்க் இன்டென்சிவ் பிளம்பிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு லிப் பாம். ஆக்சுவலி இது வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா பிளம்பிங் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நைக்கா சேலில் வந்து நான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு பிளம்பிங் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் லிப் பாம் அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்டேவும் இருக்க மாட்டேங்குது, அப்பப்போ ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்கிறனால பெருசாக எனக்கு ஃபேவரட்டால இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ்க்கு வந்து ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் பாரோட பிரைமர் வந்து நான் யூஸ் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஜென்ரலா என்னோட பிக்மெண்ட்லாம் பெருசா கவர் பண்ண மாட்டேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு சாரி லுக் அப்படிங்கறதுனால கொஞ்சமா என்னோட பிக்மெண்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃபோட HD Pro Mate கன்சீலர் பேலட் எடுத்துக்கேன். ஸோ இந்த பேலட் யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் வந்து என்னோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கவர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஷேட் விட ரொம்ப டார்க்கா இருக்கிற ஒரு ஷேட் எடுத்து என்னோட பிக்மெண்டேஷன் மேல நான் பிளேஸ் பண்றேன். லைக் இந்த மாதிரி தெரியுதா? ஸோ அந்த மாதிரி சேம் எனக்கு வந்து அண்டர் ஐஸ் அண்ட் அபவ் த ஐலிட்ஸ் கூட தேவைப்படுது. ஸோ நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் தான் பண்ணிக்கிறேன் என்னோட கன்சீலரை. ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்கலரேஷன் இருக்கோ அண்ட் வந்து எனக்கு தேவைப்படுதோ கம்ப்ளீட்டாக இந்த வந்து டார்க் ஷேட் கன்சீலர் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த குட்டி ஸ்பஞ்ச் வச்சு கம்ப்ளீட்டாக எனக்கு எங்கெல்லாம் நான் வந்து ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணணும் அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போறேன். எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் நான் எதுவுமே எடுக்க போறது இல்லை. நான் என்ன ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணணும் ஜஸ்ட் அதை மட்டும் நல்லா ஈவனா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பிளெண்டிங் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் போறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் மேக்கோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன். நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் தட் என்னோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மாதிரி தனியா மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இது வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன். ஸோ கொஞ்சமா இந்த மாதிரி கையில எடுத்துட்டு பிரஷ் வச்சு நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ இந்த சைட் அண்ட் இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் லைட்டான கவரேஜ் தான் கொடுத்துருக்கேன், ஹெவி கவரேஜ்மே கொடுக்கல.
ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கன்சீல் பண்ண ஏரியாஸ் அண்ட் பேர் ஸ்கின் இருக்கு. பட் இந்த சைட் கன்சீல் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப லைட்டா ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் ஃபேஸ் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண சேம் ஷேட் தான் வந்து என்னோட நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்களும் பண்ணும்போது நெக் அண்ட் ஹியர்ஸ் மறந்துடாதீங்க. ஸோ எல்லாமே ஈவனாக ஒரே ஷேடில் இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் ஃபேஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன் ப்ரஷ் வச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் பார்ட், இந்த பிளெண்டர் வச்சு நான் இன்னுமே ஈவன் அவுட்டாக வந்து கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து சுகரோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக நான் வந்து கையில் எடுத்துட்டு அதை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன். சேம் நெக்குக்கும் வந்து நான் வந்து இப்போவே பவுடர் வச்சு செட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பவுடர் வந்து நான் இந்த மாதிரி என்னோட அண்டர் ஐஸில் போட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னோட ஐஷேடோ போடும்போது எதுவும் மேக்கப் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும்ட்டு. அண்ட் எனக்கு எங்கே அதிகமாக ஸ்வெட் ஆகுமோ நான் அங்கே மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர்ஸ் போட்டு வச்சிடுறேன். சுடன் நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ போகிறோம். இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க சாரி வந்து ப்ளூ சாரி, லிட்ரலி ஒரு டார்க் பெப்சி ப்ளூ, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பட் டார்க்கெஸ்ட் ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூக்கு பிளாக் வந்து கான்ட்ராஸ்டா பிளவுஸ் யூஸ் பண்றேன். ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் அண்ட் மேட் ஃபினிஷிங் ஐஷேடோ தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் சுகரோட பேலட்ல இருக்க ஒரு டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோ டன். நெக்ஸ்ட்டு வந்து இதே பேலட்ல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் வித் பிங்க் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேடு. ஸோ இந்த ஒரு ஷேட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பேஸ் கலராக நான் இந்த ஷேட் கொடுக்குறேன். ஸோ பேலட் வந்து சுகரோட பேலட். ஸோ உங்களுக்கு தெரியுதா ரெண்டு ஐஸ்குள்ள டிஃப்ரென்ஸ்? சும்மா லைட்டான ஒரு டிரான்சிஷனுக்காக தான் நான் இந்த கலர் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைனர் போடுறதுக்கு பதிலாக லைக் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐப்ரோ ஃபில் பண்ண அதே ஒரு டார்க்கெஸ்ட்டு பிளாக் ஒரு பர்பிள் அந்த ஷேட் யூஸ் பண்ணி நான் இங்கே மட்டும் லைனர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அது வந்து தனியாக தெரிகிற மாதிரி இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இங்கே மட்டும் கொஞ்சம் டார்க்கஸ்ட் ஷேட் அண்ட் மேலெல்லாம் வந்து ஒரு காமன் கலர் இருக்கும். பட் அது தனியாக தெரியாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ சேம் அதே மாதிரி இந்த ஐஸ்லையும் நான் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோ டன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது. அண்ட் ஐம் ஹாப்பி, லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் மஸ்காரா வந்து ஆட் பண்ண போகிறேன். ப்ளூ ஹெவனோட மஸ்காரா. ஸோ ஐ மேக்கப் ஆல்மோஸ்ட் எனக்கு ஓகே. நம்ம சாரிலாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் வேணும்னா காஜல் போடலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ண பவுடர் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே ப்ளஷ் ஆட் பண்ணிட்டு சாரிலாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஷ்க்கு வந்து இந்த மிஸ்க்லரோட ப்ளஷர் தான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து 22. ஸோ இந்த ப்ளஷரில் வந்து உங்களுக்கு கலரும் வரும், லைட்டாக ஹைலைட்டட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப லைட்டாக தான் வேணும், நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ blush also done. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சாரி அண்ட் லைட்டாக ஹேர் வந்து டச் அப் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோட ஃபுல் லுக் காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு சாரி அண்ட் ப்ளவுஸ் தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பிளாக்ல குட்டியாக ஒயிட் ஸ்டோன் வச்ச மினி செயின் மாதிரி அண்ட் அதோட ஹியரிங் போட்டிருக்கேன். அண்ட் பேங்கிள் வந்து சாரிக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ப்ளூ அண்ட் நடுவில் வந்து கோல்டு
அண்ட் பிளாக் இருக்கிற மாதிரியான பேங்கிள். அண்ட் இந்த சைட் எப்படியோ தெரிய போகுதில்ல, பட் ஸ்டில் வந்து நான் ஒரு பிரேஸ்லெட் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இப்போ லிப்ஸ்டிக் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்னைக்கு வந்து 2 யோசிச்சு வச்சிருக்கேன். ஒன்று வந்து ப்ரௌன் ஷேட், இன்னொன்று வந்து பிங்க் ஷேட். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து பிங்க் ஷேட் போடுறேன். இஃப் எனக்கு அதுவே ஓகே அப்படின்னா அதை விட்டுடலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா அது மேலே வந்து நான் வேற ஷேட் வந்து ஆட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு லிப் பாம் வந்து நான் எடுத்துட்டு இந்த மார்ஸோட லிப் லைனர் நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன். ஸோ இது கூட இதில் பிராண்ட் எதுவுமே இல்லை, இதோட ஃப்ரெண்ட் மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதில் ஷேடுமே B9 அவ்வளோதான் இருக்குது. இது ஒரு பிங்க் ஷேடு. ஸோ இது லாங் லாஸ்டிங் அப்படிலாம் கிடையாது, கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் கிடையாது. இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வேணுன்றதுக்காக இந்த லாக்மேயோட நியூ ட்விஸ்ட் கலர் வந்து லைட்டாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் லாங் ஸ்டே இருக்கும் அண்ட் மேட் ஃபினிஷிங்காக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ இது வந்து லைக் இந்த ஸ்டெப் மோஸ்ட்லி நான் வந்து கேமராவில் பண்ண மாட்டேன். பட் ஆக்சுவலி இந்த ஸ்டெப் நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நக்ஷத்ரா அவங்களோட யூடியூப் சேனலில் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. லைக் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு இப்படி பண்ணால் எக்ஸஸ் லிப்ஸ்டிக் வந்துடும் சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி அதை பண்ணுவேன். பட் ஆன் கேம் பண்ண மாட்டேன். பட் இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட டீத்லலாம் ஆகாது. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் என்னோட என்டையர் லுக் இன்னைக்கு நான் கிரியேட் பண்ணது. இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோல யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ வந்து ஷேட்ஸும் மென்ஷன் பண்ண எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாத்தோட பிராண்ட்ஸ் ஷேட் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். பிகாஸ் இந்த லிப்ஸ்டிக்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் மலேசியால ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எங்கேயோ வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். இதுல ஷேட்ஸ் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்குன்னா நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஷேட்ஸுமே உங்களுக்கு மென்ஷனும் பண்றேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது பிடிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. முகூர்த்தம் சீசன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க யாராச்சும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்ல நெயில் ஆர்டிஸ்டோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் நெயில் ஆர்டிஸ்ட். சோ என்னோட பேஜஸ் எல்லாமே நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். சோ தட் உங்களுக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் பார்த்திருக்காங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களுக்கு வந்து என்னோட ஒர்க்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னா புக்கும் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் அண்ட் ஸ்கிரீன்லயும் போடுறேன். உள்ள போய் என்னோட ஒர்க்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்கொயரி கூட கான்டாக்ட் பண்ணுங்க. எனி டைம் மெசேஜ், வாட்ஸ்அப் ஆர் நீங்க கால் கூட பண்ணலாம். கால் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6 மணி இல்ல 8 மணிக்குள்ள கால் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க மெசேஜ் எனி டைம் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை வரும். ரிப்ளை வரலன்னா ஏதாச்சும் ஒர்க்ல இருப்பேன். சோ கண்டிப்பா நீங்க என்கொயரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பா வரும். அண்ட் தேங்க்யூ.